பிடிக்கும்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனிமொழியை வந்து எப்படி வரைகிறது தான் பார்க்க போகிறோம். எப்படி வரைகிறதுங்கிறதோட இது வந்து நான் வந்து வரைஞ்சிட்டேன். பாதி இது வரைஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வீடியோ வந்து பாதிக்கு மேலே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ பாதி வீடியோவுக்கு மேலே தான் இருக்கும். நான் வந்து மீதி பாதி வீடியோவில் வந்து பேஸ் கோட் தான் அடித்தேன். ஒரு ப்ரௌன் கலரை வச்சு சின்ன மண்ணெண்ணெயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, நான் யூஸ் பண்ணுற ஆயில் பெயிண்ட் அதனால் மண்ணெண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணோம். சின்ன ஒரு லேயர் கொடுத்தாச்சுன்னா அது பேஸ் கோட் ஆயிரும். அதுக்கப்புறம் கலர் கவர் ஆகுறதுக்கு ஈஸியாக வரும். அது கொடுத்து லேசாக பேஸ் கோட் மட்டும் கொடுத்தேன். லைக் அந்த கலர் அந்த இடத்துல வச்சேன். இது வந்து ஃபைனல் லேயர் ஒர்க் பண்ணுறது தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த லேயரில் வந்து வளையலுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, வளையலெல்லாம் இன்னும் பேஸ் கோட் தான் இருக்கும். வளையல் நைக்கெல்லாம் ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பண்ணுங்கள், காசாக பண்ணுவா. வந்து மைக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து மைக் வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், அதில் உள்ள டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இப்படி வரையலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நல்லா வரையலாம். நான் வந்து ஷேடோஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். லைக் சைடில் ஷேடோ ஹைலைட் ஹைடார்க் வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் வச்சுட்டாலே உங்களுக்கு பிக்சர் வந்து உயிர் வந்துடும். இந்த சென்ஸ் வந்து லைக் ரியலிஸ்டிக்காக மாறிடும். இப்போ வந்து நான் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கையில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோ ஒன்றும் காமிச்சிருக்க மாட்டேன் ஒர்க் பண்ணதெல்லாம். அடுத்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணேன்னு காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.